கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆம், யாபேஸ் தன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரிடம் கேட்டான். என் எல்லையை பெரிதாக்கும் உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். தன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தரின் கரம் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். தீங்குக்கு விலக்கி காக்கும்படி கேட்டான். யாபேசின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நம்முடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு பதிலளிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் மன்றாடி ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிற ஜீவன் உள்ள தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், நம் ஜெபத்திற்கு பதிலளிப்பார். ஜெபிப்போமா? ஜீபிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி யாபேசை போல நாங்களும் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். உம்முடைய கரம் எங்கள் மேல் இருக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தரின் கரம் இருப்பதை நாங்கள் உணர கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிற உம்முடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிற ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். நேர்த்தியாய் நடத்துகிற தேவன், நேர்வழியாய் நடத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கங்க. எப்பொழுதும் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. கிருபை பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.